ஜோஷிகாவும் நடிச்சிருக்காங்க. இப்போ எபிசோட் 3 கொஞ்சம் பாதி மட்டும் நான் ஏதோ சொல்லிக்கிறேன். ஜோஷிகா அவங்க உமன்லேருந்து வராங்க. நம்மளோட சேனலுக்காக அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து கூப்பிட்டேன், ப்ளீஸ் மேம் ஒரே வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி. அவங்களும் ட்ரை பண்ணாங்க. செம்ம ஹிட் ஆகிருக்கு. 3 லைக்ஸ் அதுக்குள்ளேயே வந்துருச்சு. நான் போட்டு உடனே அது 1 மினிட்ல 3 லைக்ஸு பார்த்த உடனே ஷாக்கு. அதனால் 3 லைக்ஸ் ஆனதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் இன்னும் லைக் போட்டிங்கன்னா 1 மில்லியன் ஆச்சுன்னா நாங்கள் ஒரு படமே ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். நீங்களும் ஃபுல் 1 மில்லியன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். எதுக்கு படம் போடுறோமே அவங்களே வெறுப்பாக இருக்காங்கன்றாங்க. அது யாரோல என்னுடைய தங்கச்சி தான், ட்ரிபிள் திங்கிங்கில் சபிதா. அவங்க தான் என் தங்கச்சி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நீங்கள் வந்து 3 லைக் வந்ததே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த 3 லைக் வச்சு எங்களால் என்ன போட்டியோ நாங்கள் பண்ணுறோம். நான் 750 அவ்வளோ வரைக்கும் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம். என்ன 750 வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸு. காது வந்து குத்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ என்னது எபிசோட் சாரி மன்னிச்சிருங்க, நான் உளறிட்டேன். என்னென்னா யூத் மூவி பார்ட் 2 ஓகே, அது வந்து வந்தது. அது 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் அவ்வளோவா பெருசாலாம் பண்ணலை, கொஞ்சம் முடிச்சிட்டோம். அதுக்குள்ளேயே ஜோஷிகாக்கா எனக்கு பிடிக்கல, நம்ம வாங்க விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம கிட்ஸுனால என்னால் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன், பார்க்குறேன். ஓகே, நான் ஒரு கிட்டுனால அதெல்லாம் இல்லை, நான் வந்து எவ்வளோ வேணால் பேசுவேன். நான் ஒன்றும் விடாமையே எவ்வளோ வேணால் பேசுவேன். ஏன்னா எனக்கு நான் கிட்ஸு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கிட்ஸுக்கும் மேலே, ஓகேவா, கிட்ஸுக்கும் மேலே. இப்போ நான் கிட்ஸுனா இல்லை 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 புரிய. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கெட் அவுட். புரியுதா? இந்த ஹாட்டு இந்த கதைக்கே நான் விட்டுட்டேன். சரி, எபிசோட் 5ல் நான் சொல்கிறேன். எபிசோட் 5 நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக பார்த்துங்க. லைவ் வந்து இன்னும் 5 நிமிஷத்தில் ஆரம்பிச்சிடும். லைவ் வந்து ப்ளீஸ் லைவ் பாருங்கள் கைஸ். 5 நான் 5:07க்குலாம் நான் ஆரம்பிச்சிடுவேன். ப்ளீஸ் பாருங்கள். இல்லை வரலைன்னா ப்ளீஸ் நாளைக்கு வந்துடும். ஏன்னா செட்டிங்ஸ்லாம் போய் மாற்றணும் இல்லை. ஆனால் நான் கிட்ஸ் தானே, எப்படி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்ஸில் போயிட்டு என்னால் வந்து லான்ச் பண்ண முடியும். நான் மெயிலு பெரியவங்க அப்படி சொல்லி நான் லான்ச் பண்ணிடுவேன். அப்போ வந்து எனக்கு வந்து நிறைய கிடைக்கலாம். சரி, பாய். நாளைக்கு வந்து எபிசோட் ரிலீஸ் ஆகும்.